மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம கிட்னி ப்ராப்ளம் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா காலையில தூங்கி எழும்போது முகம் வீங்கி காணப்படும். அது அவங்களே பார்த்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை, வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லலாம், என்ன உங்களுக்கு முகம் காலையில தூங்கி எழும்போது வீக்கமா இருக்கே அப்படின்னு. அடுத்தது, அதிக நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல கால் தொங்க போட்டு உட்கார்ந்துருந்தாலோ இல்லை 2-3 மணி நேரம் டிராவல் பண்ணாலோ கால் வீக்கம் வரலாம். அப்புறம் யூரியா டெஸ்ட் பண்ணா, கிரியேட்டினைன் டெஸ்ட் பண்ணா உங்களுக்கு லெவல் கூடியிருக்கும். நார்மல் 1.2, அதை விட அதிகமாக இருக்கும் கிரியேட்டினைன். யூரியாவும் அதே போல் உங்களுக்கு நார்மல் விட அதிகமாக இருக்கும். அப்புறம் சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு உடல்ல அரிப்பு வரலாம், ஸ்கின்ல சேஞ்சஸ் வரலாம், ஒரு டார்க்னஸ், அல்லனா சின்ன சின்ன ஒரு கட்டி போல, ஆனா கட்டி இல்லை, கொப்பளம் போல கொப்பளம் இல்லை, அந்த ஸ்கின்ல சேஞ்சஸ் வரலாம். ஒரு விஷயம் வரும், உடம்புல அரிப்பு, அது பாடி ஃபுல் எங்க வேணா வரலாம், பார்ட்லயும் வரலாம், இல்ல பாடி ஃபுல்லும் வரலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டயர்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது நுரையுடன் சிறுநீர் வெளியேறும், இல்ல அதுல கலர் சேஞ்சஸ் ஆகியும் வெளியேறலாம், அளவும் கம்மியா போகலாம். அப்புறம் பேட் ஸ்மெல்லோட சிறுநீர் கழிக்கலாம், ரொம்ப அஃபென்சிவ். ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னா வயிறு உபசம், அஜீரணம், மலச்சிக்கல் கட்டாயம் இருக்கும். சிலருக்கு குமட்டல், வாந்தி இருக்கலாம். அதே போல பசி எடுக்கும், சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் செரிமானம் இருக்கு. ஆமா. அதே போல தலைவலி, தலை சுத்தல் இருக்கலாம். சில நேரம் மயங்கி கூட சிலர் விழுந்திருக்காங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. ஆமா. இதெல்லாம் அறிகுறிகள். அப்புறம் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் கூட அதிகமாகலாம் சில பேஷண்ட்க்கு. ஆனா ஹீமோகுளோபின் குறையும். ஆமா. ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கணும், அது குறைஞ்சிடும். ஆனா இந்த 3 குறைஞ்சிருக்கணும் உப்பு, ஆனா அது அதிகமாகும். அப்போ உங்களோட ஃபில்ட்ரேஷன் சரியில்லை, கிட்னில நெஃப்ரான்ஸ் டேமேஜ், வேலை செய்யாம போடுறதுனால கழிவுகள் உடம்புல தேங்குது. அப்ப என்ன ஆகுது, பிளட்ல போய் மிக்ஸ் ஆகுறதுனால ஹீமோகுளோபின் லெவலும் குறையுது. அது இல்லாம ஹீமோகுளோபின் செல்ஸ் உற்பத்தியிலையும் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சு இது ரொம்ப நாளா ரிசர்ச்ல உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சிம்டம்ஸ் இப்படி இருக்கு. இதை ஆரம்ப அறிகுறிகளையே கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னு சொன்னா நிச்சயமாக டயாலிசிஸ் போகாமல் பாதுகாக்க முடியும். ஆனா கிரியேட்டினைன் லெவல் 8, 9, 10, 12 இப்படி எல்லாம் போயிட்டு லாஸ்ட் மினிட் மூச்சு திணறல் ஒரு பக்கம், வாந்தி ஒரு பக்கம், சாப்பிட முடியாத சூழல், மலச்சிக்கல், இதெல்லாம் இருக்கிற லாஸ்ட் மினிட்ல டயாலிசிஸ் பண்ணாம காப்பாற்ற முடியுமா அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க. எப்போ உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ஆரம்பமே உங்களுக்கு லேசா பாதிப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்களோ அப்பவே நீங்க உப்பு ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் சாப்பிடணும். புரியுதுங்களா? இல்ல 3 கிராம் கூட சாப்பிடலாம். என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு லிஸ்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா கீரைகள்ல இலக்கறியும் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிடக்கூடியது மூக்கரட்டை கீரை, காசனி கீரை, இந்த 2 கீரை சாப்பிடலாம். அதர்வைஸ் மற்ற கீரைகள் எடுக்காதீங்க. நான்வெஜ் மேக்சிமம் சாப்பிடாதீங்க. உடல் எடை குறையும், கிட்னி பேஷண்ட் வெயிட் குறையும். உடனே நம்ம உடல் பருமனா இருந்தோம், வெயிட் குறையுது, நல்லதுன்னு மாத்திரம் கிட்னி பேஷண்ட் நினைக்காதீங்க. அப்போ உங்களோட கிட்னி சுருக்கம் அதிகமாகுது, கிட்னி டேமேஜ் உள்ளுக்குள்ள அதிகம் ஆகுதுங்கிறத உணர்த்தும் நிகழ்வு தான் உங்களுக்கு வெயிட் குறையுது. அதாவது ஒரு 2-3 monthsல ஒரு 6 to 10 கிலோஸ் குறைஞ்சிருக்கும், குறையும். இதெல்லாம் நல்ல சிம்டம்ஸ் கிடையாது. உடனே நீங்க உஷாராயிருக்கணும். இது மாத்திரம் இல்லை, டயபெட்டிக்னால இல்லை கிட்னி ப்ராப்ளம்னால இன்ஃபெக்ஷன் நிறைய உள்ளுக்குள்ள வந்துடும். நீங்க நினைப்பீங்க யூடிஐ ப்ராப்ளம், ஏதோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நினைப்பீங்க. அது என்ன ஆகும், உங்க கிட்னியை போய் பாதிச்சு உங்களுக்கு லிவர், ஹார்ட், கிட்னி எல்லாம் சேர்ந்து பாதிக்கிற நிலையும் வரலாம். நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேஷண்ட். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், பிபி,
இன்னொரு பக்கம் சுகர், இன்னொரு பக்கம் கொலஸ்ட்ரால். உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷனால கோல்டு, காஃப் பயங்கரமா இருக்கும். சரியா சாப்பிட முடியாது, வெயிட் குறைஞ்சிருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தான் கிட்னி பாதிப்பினால ஏற்படக்கூடிய அறிகுறிகள். அடுத்த நிகழ்ச்சியில என்னென்ன உணவுகள் இவங்களுக்கு சால சிறந்தது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.